விஜய்கிட்டேருந்து அழைப்பு வந்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து அழைப்பு வந்தது. நான் தான் அந்த கதவுகளை அடைத்தேன் என்றால் எதுக்கு அந்த கதவை அடைக்கணும்? உங்களோட நோக்கம் பிஜேபி எதுக்குறது? நாங்களும் பிஜேபி எதுக்குறோம்பா அப்படின்ட்டு ஒரு கட்சி, அதிமுக கட்சி வந்தது, போக வேண்டியதானே. எனக்கு அப்போது ஆஃபர் வந்துச்சுன்றாரு. எனக்கே அந்த ஆஃபர் தெரியும். 15 சீட்டு 26 எலெக்ஷனுக்கு 15 சீட்டு தரேன்றது தான் அந்த ஆஃபர். நான் சொல்கிறேன். விஜய் அவர்களும் பிஜேபியோட போலியே, பிஜேபியை அந்த அளவுக்கு விமர்சனம் செஞ்சாரு. விஜய் அவர்களுடைய கதவுகளை மூடுனீங்க. ஃபேர் இனஃப் நல்லா கேட்டீங்க. விஜய் கிட்டேருந்து அழைப்பு வந்துச்சு, அங்கேயும் போல. நீங்கள் என்ன கூட்டணி மாறாதவரா? அப்படின்னா நீங்க திமுக உறுப்பினர் தானே பார்த்தோம். ஒவ்வொரு முறையும் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தலைவர்கள் தைலாபுரம் தோட்டத்தை நோக்கி செல்கிறார்கள். திருமாவளவனையோ அறிவாளத்துவா இப்படிதான் கூப்பிடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியே திமுக கூட்டணியை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இப்போ வாயை திறந்து திரும்ப நேற்று கூட சொன்னார் அல்லவா, பாமக மற்றும் பாஜக இருக்கும் அணிகளில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாதுன்னு. இன்னைக்கு அவருக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி என்ன என்பதை ஏற்பட்டு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன என்பதை சொல்லிவிடுகிறேன். இவர் திமுக அங்கமா போயிட்டாரு, அவ்வளவுதான். வேற ஒண்ணு. புதுச்சேரியில் தான் நேற்று திரும்ப அவர்கள் இப்படி பேசினார் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு ஆஃபர் இருந்துச்சு, அந்த விஜய் கட்சியிலிருந்து அழைப்பு வந்தது, அந்த கதவை நான் தான் அடைத்தேன். அதிமுகவில் இருந்து ஏராளமாக அதிக எண்ணிக்கையில் எனக்கு சீட்டு தருகிறேன் என்று சொன்னார்கள், ஆசை காட்டினார்கள். நான் தான் வேண்டாம் என்று சொன்னேன். இந்த கூட்டணியில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று திருமா அவர்கள் நேற்று பேசியிருக்கிறார். இது திருமாவளவன் அவர்களின் புலம்பலாகத்தான் நான் பார்க்கிறேன். இவ்வளவு உறுதியாக பேசினுக்கிறாரு. 2001 பிஜேபி கூட்டணி தானே போட்டிட்டு ஜெயிச்சார் இவர். 2001 அப்போ திமுக திமுக கூட்டணியில் தான் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன், மங்களூர் சீட்டு. அப்போது திமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கிறது. 2001 ஜெயலலிதா ஆட்சி அமைக்கிறார். இவர் பிஜேபி கூட்டணியில் சேராதவரா? ஊரறிந்த மோசடி பெருவழி என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான ஜக்கி சாமியாரை தமிழ்நாட்டை வளர்த்து விட்டதே திருமாவளவன் தானே. விஜய் டிவி நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா? இன்னும் இந்த கிளிப்பிங் சுற்றிட்டு இருக்கோம், நீங்கள் பாருங்கள். விஜய்கிட்டேருந்து அழைப்பு வந்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து அழைப்பு வந்தது. நான் தான் அந்த கதவுகளை அடைத்தேன் என்றால் எதுக்கு அந்த கதவை அடைக்கணும்? உங்களோட நோக்கம் பிஜேபி எதுக்குறது? நாங்களும் பிஜேபி எதுக்குறோம்பா அப்படின்ட்டு ஒரு கட்சி, அதிமுக கட்சி வந்திருக்கு, போக வேண்டியதானே. எனக்கு அப்போது ஆஃபர் வந்துச்சுன்றாரு. எனக்கே அந்த ஆஃபர் தெரியும். 15 சீட்டு 26 எலெக்ஷனுக்கு 15 சீட்டு தரேன்றது தான் அந்த ஆஃபர். நான் சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கேன்னு எனக்கு சொல்லியிருக்கேன். 15 சீட்டு அந்த ஆஃபர். 24 கூட்டணிக்கு வாங்க. அப்போ பிஜேபி இல்லாமல் தானே இருந்தாங்க அதிமுக. வாங்க 3 சீட்டு, 15 சீட்டு அசம்பிளிக்கு. இது உத்தரவாதம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மூத்த தலைவர் அளித்த உத்தரவாதம். அக்ரிமெண்ட் கூட போய் போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. என்ன தவறு இதில்? இன்றைக்கி அந்த அந்த அலையன்ஸுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆதவர்ஜன் இன்றைக்கி உங்கள் கட்சியில இருந்திருப்பார். கரெக்டாப்பா? கள்ளக்குறிச்சி எம்பி அவர் இன்றைக்கி. கரெக்டா? 15 சீட்டு கிடச்சிருக்கும். அப்போ இந்த 15 சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா கட்சியில் இன்னும் ஒரு 10 பேர் எம்எல்ஏ ஆகிட்டு போகிறாங்க. அதுதானே உங்கள் கட்சியோட வளர்ச்சி. நீங்கள் எம்பி ஆகிட்டீங்க. திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு ரவிக்குமார் எம்பி ஆகிவிட்டார். திமுகவின் நிலையுத்துவான்கள் ஆளூர் சானவாசு, சிந்தனை செல்வன், இன்னும் வேறு யாருக்கா 2 பேர், பன்னியூர் பாபு, அண்ட் அந்த இவர் உங்கள் டாக்டர் ஷர்மிளா அவர்களின் கணவர் SS பாலாஜி, திரு பாலாஜி. அவங்கெல்லாம் திமுகவோட அங்கம். அவர் டாக்டர் ஷர்மிளா திமுகவின் பிரச்சார பீரங்கி. அப்போ உங்களை தவிர யாரும் அந்த கட்சியில் பதவிக்கு வரக்கூடாதா? கௌதம் சன்னாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? அந்த கட்சியை, திருமாவளவனை உண்மையாக நேசிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களில் யாரும் இன்னொரு 10 சீட்டு கொடுத்தா ஆயிட்டு போகிறாங்க. இன்னொரு 10 ஒரு 5 பொது தொகுதி கேளுங்க, ஆயிட்டு போகிறான். ஆகக்கூடாதுன்றது உங்கள் நோக்கமா? 15 சீட்டு கொடுத்தாங்க, அதை நான் வேணான்னு சொல்லிட்டு நான் 6 சீட்டு வாங்கிக்க போகிறேன்றது பெருமையாக ஒரு தலைவனுக்கு. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சிக்கு வந்தால் அவங்க அதிமுக பாஜக கூட்டணி வச்சு வைக்காமல் வந்திருப்பாங்களா? அதிமுக யார்? அதிமுக. என்னப்பா பேசுறீங்க? அந்த மாதிரி ஒன்று அமைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தானே செப்டம்பர் 23 பாரதிய ஜனதா கூட்டணியை கழட்டி விட்டார். ஆக்சுவலாக விசிகாவோட வருகை அப்படின்றது ஒரு கட்சிக்கு அது ஒரு சிக்னிஃபிகண்ட்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக கம்யூனிஸ்டுகளும் மற்ற கட்சிகளும் இங்கே அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஒரே ரீசன் சொல்லுங்கம்மா. இன்னைக்கு அமைச்சிட்டாங்கம்மா பாஜக கூட கூட்டணியில்
நம்ம நிகழ்ச்சியில் விரிவாக பேசிட்டோமா, அது எதற்காக அமைக்கப்பட்டது அந்த கூட்டணி என்பதை விரிவாக பேசிட்டோம். இவங்கெல்லாம் வருவாங்கன்றதுக்கு தானே அதை உடைச்சாரு. வந்திருந்தாங்கன்னா பிஜேபியோட துணை தேவைப்பட்டிருக்காது, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எதுக்கு பிஜேபி இன்னைக்கு திமுக கூட்டணி வலுவாக இருப்பது போன்ற ஒரு கூட்டணி இவர் இன்னைக்கு அமைத்திருந்தார் என்றால் எதற்கு பிஜேபி அதிமுகவுக்கு? இவரும் போக மாட்டாரா? பிஜேபி கூட கூட்டணி வச்சா ஐயோ பிஜேபி கூட போய் இப்படி கூட்டணி வைத்து விட்டார் என்று அவர்களையும் விமர்சனம் செய்வாங்க. இன்னொன்று சார், விஜய் அவர்களும் வந்து பிஜேபியோட போலியே, பிஜேபியை வந்து அந்த அளவுக்கு விமர்சனம் செஞ்சாரு. விஜய் அவர்களுடைய கதவுகளை மூடினீங்க. ஃபேர் இனஃப் நல்லா கேட்டீங்க. விஜய் கிட்ட இருந்து அழைப்பு வந்துச்சு, அங்கேயும் போல. நீங்கள் என்ன கூட்டணி மாறாதவரா? அப்படின்னா நீங்கள் திமுக உறுப்பினர் தானே பார்த்தோம். இது கூட்டணியா திமுகவோட இணைப்பு விழாவா? அட்லீஸ்ட் சார் இந்த 15 சீட்டுகள் எனக்கு திமுகவில் கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துற விதமா க்ளோஸ் பண்ணாமலாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்ல. என்ன எக்ஸாக்ட்லி தட் இஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மாலதி. தைலாபுரத்தில் ஒரு ஃபேமிலி இருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஒரே நேரத்தில் கடையை ஓப்பன் பண்ணுவாங்க, இந்த வாட்டி அவங்க ஷட்டரை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் வியாபாரத்தை ஓப்பன் பண்ணி எல்லா சைடும் பேசி 1 தரம் 2 தரம் 3 தரம் அதிமுக அணி இப்படி தான் எல்லா தேர்தலையும் முடிவு பண்ணுவாங்க. அந்த கட்சி வளர்ந்துருக்கிறதா இல்லையா? அவன் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தலைவர்கள் தைலாபுரம் தோட்டத்தை நோக்கி செல்கிறார்கள். திருமாவளவனையோ அறிவாளத்துக்கு வா, இப்படி தானே கூப்பிட்றாங்க. அதுக்கு நீங்கள் இப்படி நடந்து கொள்வது தானே காரணம். நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டீங்க. பாசிச பாஜகன்னு சொல்கிறாரு. சிலர் வந்து என்னது அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று ஆசை காட்டுகிறார்கள். நான் அதற்கு ஏமாற மாட்டேன். ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று மேடையில் பேசுவதே தவறுன்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? இப்படி பேசலாமா ஒரு தலைவர்? அதை வரவேற்க வேண்டும் என்று தானே நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடைசி மனிதனுக்கும் அதிகாரம், தலித்துகளுக்கு அதிகாரம்ன்றது அது நோக்கம். அது ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், இப்போ அதை பற்றி பேச முடியாதுன்னு சொன்னார். உங்களோட கொள்கை என்ன? பிஜேபியை எதிர்ப்பது. பிஜேபி எந்த கட்சியில் இருக்கோ அதுக்கு நீங்கள் கூட்டணிக்கு போக மாட்டீங்கன்றதுல கிளியராக இருக்கீங்க. ஸோ பிஜேபியை எதிர்க்கிறாருன்ற அடிப்படையிலேயாவது அவரை நீங்கள் வந்து விமர்சிக்காம இருக்கலாம், வரவேற்றிருக்கலாம். பாயிண்ட்டை சொல்லி நீங்கள் வரவேற்றிருக்கலாம்ல. ரொம்ப ஒரு தம்பி விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். எது இன்றைய கொள்கை தேவை இருக்கிறதோ அந்த கொள்கையை கையில் எடுத்திருக்கார் தம்பி விஜய். இன்னைக்கு அவரையும் பிஜேபி கிட்ட தள்ள போறாரு இல்லையா? குறைந்தபட்சம் திரு விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் அல்லவா? நான் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னோன்னே அது வரவேற்கப்படுகிறது. அவர் இப்போ விஜய் தான் என்ன தான் பண்ணார் யோசிச்சு பாருங்க. இவர் இந்த மாதிரி அதிகாரத்தில் பங்குன்றதுலாம் மேடையில் பேச வேண்டிய விஷயம் இல்லை, திரைமறைவுக்கு பின்னாடி கையில் ஒரு துண்டை போட்டுட்டு விரலை பிடிச்சிட்டு பேச வேண்டிய விஷயம்னு திரும்ப சொல்கிறாரு. அன்றே வந்து அண்ணன் திரு சீமான் அவர்கள் லாரி அடிப்பட்டு சாவுன்றாரு. அப்போ விஜய் என்ன தான் பண்ணுவார்? அதான் சார், இப்போது அந்த விகடன் மேடையில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுடைய மனசு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அவசரமாக வந்து அந்த விசிக கட்சியினர் அவரை அடித்து துவம்சம் பண்ணாங்க. இதை பேசியிருக்காரு. அங்கே போனால் தவறாக உணரப்பட்டு விடுமே என்பதற்காக விகடன் விழாவுக்கு செல்வதையே தவிர்த்தேன்னா இது என்ன பெருமையா? அன்னைக்கே நம்ம பேசணும், ஞாபகம் இருக்கா? அந்த விழாவில் விகடன் மேடையில் திருமா ஏறி இருந்தால் திருமா தான் அந்த விழாவின் நாயகராக இருந்திருப்பார். திமுகவுக்கு அச்சம் வந்திருக்கும். அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியம் இல்லை, திமுக கூட்டணி தான் உங்களுக்கு முக்கியம். எக்ஸாக்ட்லி, ரொம்ப அழகாக சொன்னீங்க மாலதி. இதுதான் பாயிண்ட். இதில் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்பதை திருமாவளவனை விட மிகச்சிறப்பாக பேசக்கூடிய நபர் யார் இருக்கிறார்? போய் இது பேசுகிறீங்களே, ரொம்ப அழகாக தான் சொன்னார். பாகல்காம் அந்த தீவிரவாத செயலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும், இது உளவுத்துறையின் தோல்வி. நியாயமான குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் 66 பேர் செத்தது உளவுத்துறையின் தோல்வி இல்லையா? அப்போ ஸ்டாலின் ரிசைன் பண்ண வேணாமா? ஒரு முறை இல்லை, இருமுறை. மீண்டும் செத்ததில் பாதி பேர் தலித்துப்பா, முக்கால்வாசி தலித். அன்னைக்கு கோவம் இல்லையா உங்களுக்கு? திருமாவளவன் தனது அடையாளங்களை இழந்து கொண்டு இருக்கிறார். எப்போல்லாம் வந்து அந்த டைம்லலாம் சார் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரோ இந்த மாதிரியான கேள்விகள் திமுகவுடைய தோல்விகளை வந்து கேட்கும் போதெல்லாம் நியூஸை பார்த்துட்டு வருவாரா இல்லையான்னு தெரியல. வரும்போது என்னதுன்னு செய்தியாளர்கள்கிட்டயே கேட்குறாரு. கேட்டு நீர்த்து போக வச்சு அதுக்கான பதிலை சரியாக தெளிவாக சொல்லாமல் இன்று கூட்டணிகள் அமையக்கூடிய சூழல் எப்படி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால், பாட்டாளி மக்கள் கட்சியே திமுக கூட்டணியை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இப்போ வாயை திறந்து திரும்ப நேற்று கூட சொன்னார் அல்லவா, பாமக மற்றும் பாஜக இருக்கும் அணிகளில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாதுன்னு. இன்னைக்கு அவருக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி என்ன என்பதை ஏற்பட்டு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன என்பதை சொல்லிவிடுகிறேன். ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும்,
பாமக இருக்கும் மணி அல்லது பாஜக இருக்கும் மணி? இல்லைன்னா நாம் தமிழர். ஆ. இல்லை இல்லை இல்லை, நான் இது அவர் நேற்று பேசுனதை வச்சு நான் எப்படி நான் உணர்றேன்னா, திமுகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ ஒருவேளை பாமக திமுக கூட்டணிக்கு வரலாம். நான் வந்து விஜயோட கூட்டணி மூடினேன், அதிமுக கூட்டணி உங்களால் மூடினேன், நீங்கள் இப்போ பாமக வர வைக்கிறீங்களா, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பேசினா தான் நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? அப்படியும் நான் தான் சொல்கிறேன், இது புலம்பல் தான். நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஆவேசமாக சொல்கிற மாதிரி இருக்கு உங்கள் டோன். அப்படி இல்லை ஏங்க, என்னங்க உங்களை நம்பி நான் 2 கதவை அடிச்சிருக்கிறேன் ஏங்க, இப்படி பண்ணால் என்னங்க அர்த்தம்? போய் அவங்கள போய் கூட்டம் வரீங்களாங்க? இப்படி தான் யாருக்கு அவர் பேச்சு? ஒரு லீடரியா சொல்கிறாங்கல்ல, டபுள் உண்டு ஓட் பேங்க் வச்சுட்டு இருக்கிற தேமுதிக பேசுதா இல்லையா? எங்கள் துணை இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது சொல்கிறாங்களா? ஒரு அன்புமணி மேடையில் பேசுனா நீங்கள் பார்த்தீங்களா? வெறி வரணும், வெறி, நம்ம துணை, நம்ம ஆட்சி பேசுகிறாரா? நீங்கள் அறிவாலயத்தை விட்டு எங்களை யாரும் அகற்ற முடியாதுன்ட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி மதிப்பா அவங்க? சார், நாளைக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் வந்து பாமக பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு வேறு வழியே இல்லை, பாமக உள்ளே வந்ததுன்னு வச்சிங்களேன், நீங்கள் கூட்டணி வச்சுட்டீங்க, உங்களால் அதிமுக எப்படி விமர்சனம் செய்ய முடியும்? ஆமாம். பாஜக எப்படி விமர்சனம் செய்ய? ஆமாம், நான் இப்போ தான் சொல்கிறேன் இல்லையோ, திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். திரு விஜய் அவர்கள் மற்றும் திரு அதிமுகவுக்கு இடையே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அமைந்து விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த கூட்டணியில் இடமில்லை, இடம் கொடுக்க முடியாது. விஜய்க்கு கணிசமான எண்ணிக்கையில் கொடுக்கணும் சீட்டு. மீதி எங்கே இருக்குது சீட்டு? அதிமுக 160 போட்டிடணும். மீதி எங்கே இருக்குது நம்பர்ஸு? அது 160, இது ஒரு 40 நாள் 200 வந்துருச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய இது தேமுதிக, பாஜக, அமமுக, பாஜக. ஒரு ரஃபாக பேசுவோம். வேல்முருகன் இருக்காரு, ஒரு 160 அதிமுக, விஜய்க்கு ஒரு 40 ரஃப். இந்த நம்பர் 200 போச்சா? முக்கியமான கட்சி சொன்னீங்களே, ஏதோ ஒன்று கட்சி, என்னது? பாஜக 20க்கு ஏற்கனவே 20 வாங்கியிருக்காங்க, 20 கம்மி இல்லை, 220 ஆச்சா? 14. யாருக்கு கொடுப்பீங்க அதை? உங்களுக்கு ஒன்றும் வந்து தேமுதிக இருக்காங்க, புதிய தமிழகம் இருக்காங்க, சரி ஜான் பாண்டியன் இருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு பாரிவேந்தர் கட்சி இருக்கு, ஏசி சண்முகம் அவர்கள், இவங்களை எல்லாம் கூட நம்ம அதிமுக 160 கொண்டு வந்துடலாம்ப்பா, ரெட்டலையில் கொண்டு வந்துடலாம். வேல்முருகன் இருக்காரு, இருக்காரு, தேமுதிக, புரட்சி பாரதம், பாஜக, புரட்சி பாரதம் கூட ரெட்டையில் வந்துடும். இப்போ பாமக இடங்க இருக்குது. அப்போ பாமக மீண்டும் வந்து ஜான் ஆரோக்கியசாமி வகுத்து கொடுத்த பாதையில் செல்லுமா? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு போவாங்கன்னு நினைக்கிற? அங்கேயே 1008 பிரச்சனை. மாற்றம் முன்னேற்றம் ராமதாஸா இல்லை அன்புமணியா? எங்கே இடம் இருக்கு? அப்போ பாமக ஒரு நாள் தனியாக போகுது, கரெக்டா? இனி அந்த தவிர செய்யவே மாட்டாங்க. எப்போ எங்கே போவாங்க? திமுக தான். அண்ணன் ஜெகதரட்சகனே அழைத்து வர மாட்டாரா பாமகவை? ஆல்ரெடி கலைஞர் அவர்கள் பேரில் பல்கலைக்கழகம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ நாள் இல்லாமல் இவங்களுக்கு இப்போது அக்கறை, இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை? ஏன் கோகாமணிக்கு இவ்வளவு அக்கறை? மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்களின் சம்மதம் இல்லாமல் இப்படி அசம்பிளியில் பேசக்கூடியவரா மணி? மூத்த அரசியல் தலைவர் திரு மணி பேசக்கூடியவரா? பேச மாட்டார். சட்டசபையில் வேல்முருகன் அவர் கூடயும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அந்த டைமில் பாமக உள்ளே கூட்டு வர இருக்காங்க, அதனால தான் இவரோட இவ்வளோ பேசணுமா அப்படின்னு அவரே குற்றச்சாட்டு வச்சார். சட்டசபைக்கு வெளியே வந்து பேசினார். இப்போ திடீர்னு இன்னைக்கு போட ஏன்பா? எத்தனை முறை டாக்டர் ராமதாஸ் கருணாநிதி துரோகின்னு சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்கா? தமிழின துரோகி, வன்னியர்களுக்கு துரோகி, 10.5 இடஒதுக்கீடு செயல்படுத்தாத அரசுன்ட்டு இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட சார் ஏதோ ஒரு அங்காடிக்கு பெயர் மாற்றி காமராஜர் அவர்களோட பெயர் மாற்றி தான் வந்து கலைஞர் திருத்தணி பேரை வைக்கணும்னு சொன்னப்பெல்லாம் பாமக கண்டிச்சுது. அதெல்லாம் விடுங்கம்மா. அசுரன் திரைப்படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே முரசொலி நிலைமை பஞ்சமி என்ற பஞ்சாயத்தை யார் ஆரம்பிச்சது? மருத்துவர் ஐயா. இல்லை சார், அப்படி இருக்கும்போது அந்த பேரை கண்டிச்சுட்டு டக்குன்னு வந்து பல்கலைக்கழகம் இவர் பேரில் இல்லையேன்னு அந்த சொல்கிறேன். அருமையாக சொன்னீங்க. மார்க்கெட் அது ஒரு காய்கறி அங்காடி. அரசியல் எவ்வளோ வேகமாக மாறுதுன்னு தெரியுதா? இப்போ என்ன கோச்சிங்னு தேர்தலை புறக்கணிச்சிருவார திருமாவளவன்? சொல்லிடுற வருத்தத்தோடு சொல்கிறேன், நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்காவிட்டால் காலம் உங்களை ஒதுக்கி தள்ளும், திருமாவளவனையும் ஒதுக்கி தள்ளும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து திருமாவளவனை பற்றி நீ பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்ற சூழல் உருவாகத்தான் போகிறது. வழியே இல்லை. பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்று சொல்லிக் கொள்கிறாரே, முருகனுக்கு 160 அடியில் சிலை கட்டுறது உடன்பாடா திருமாவுக்கு? சொல்லுப்பா, உடன்பாடா? அதிமுக கூட அதை செய்யலையே சார். பாஜக தமிழ்நாட்டில் இருந்தால் பாஜக செஞ்சுருக்குமான்னு எனக்கு தெரியல.
கட்டிக்கப்பா, அரசு பணத்தில் செய்யாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இது இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் கொடுக்கும் பணத்தில் நடக்கும் அரசு. அந்த பணத்தை எடுத்து ஒரு மதத்துக்கான அடையாளத்துக்கு நீ செலவு பண்ணாதுன்றதான் என்னோட வருத்தம். இப்போ நீங்கள் கிறிஸ்தவருக்கு என்ன பண்ண போகிறீங்க, இஸ்லாமருக்கு என்ன போகிறீங்க, பௌத்தர்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேள்வி வருது இல்லை? இது உடன்பாடா திருமாவுக்கு? தமிழன்னைக்கு சிலை வைங்க, நானும் சந்தோஷமாக குரல் கொடுப்பேன். திருவள்ளுவர் சிலை கலைஞர் வச்சுது 133 அடி, அதை விட உயரமாக கட்டணுன்றாங்க. சட்டப்பேரவை தானே அறிவிச்சாங்க. விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ 4 பேர் இருந்தாங்களா? ஏன் எதிர்த்து பேசலை நீங்கள்? நீங்கள் தான் அப்படியே சனாதன எதிர்ப்புன்னு ஒட்டம்பு நரம்புகள் புடைக்க பேசக்கூடியவர்களாகிட்டே தமிழக மக்களின் வரிப்பணத்தை எடுத்து முருகனுக்கு செலவைக்க போகிறேன்ட்டு ஒரு அமைச்சர் அறிவிக்கிறாரு. வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்து நிற்கிறீங்க. இதே அரசு தானே கடந்த ஆண்டு முருகனுக்கு அரசு விழா நடத்தியது, ஞாபகம் இருக்கா? இருக்குது. அமைதியாக இருக்கீங்க. மதச்சார்பற்ற கூட்டணி தானே இப்போ அவங்க கூட்டணி பேர், அவங்க கூட்டணி. ஆமாம், மதச்சார்பற்ற அணி தானே. அப்போ இது மதச்சார்பற்ற விஷயமா? அது இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அப்போ வேஷம் போடுறீங்களா நீங்கள்? இப்படித்தான் திருமாவளவன் தவறான முடிவுகளால் அவர் ஒதுக்கி தள்ளப்படுவார். அவருக்கு ஆப்ஷன்ஸ் க்ளோஸ்ட். இன்னைக்கு புலம்புறாரு. ரொம்ப லியோ தான் கரெக்டாக இன்டர்பிரட் பண்ண. அப்படி அவர் ஆவேசமாலாம் சொல்ல, விஜய் கதவை அடைச்சேன், இந்த பக்கம் அதிமுக கதவை அடைச்சேன், இப்போ பூட்டின்னு உள்ளே உட்காந்துருக்கேன், திறந்து விடுங்க ஏன்றாரு. 2 கதவை அடிச்சிட்டேன்ப்பா, திறந்து விடுங்க. அவர் தனது நிலையை இழந்து விட்டார். இல்லை, அதை தாண்டி திமுகவில் பாமக லைக் வன்னியர்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்குது. துரைமுருகன் இருக்கார், ஜெகத்ரட்சகன் இருக்கார், இந்த மாதிரி நிறைய கட்சியில் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பாமகவுக்காக பேசுவாங்க, அந்த கட்சியை உள்ளே கொண்டு வர்றாரு. செலவு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், திருமாவளவனுக்கு இங்கே திமுக யார் இருக்கா பேசுறதுக்கு? ஆர் ராசாவெல்லாம் பேச முடியாது சார், பேச முடியாதுன்னு சொன்னேன். என்ன பேசுவார் ஆர் ராசா? அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி பிடுங்காமல் இருக்காங்களான்னு சந்தோஷப்படியா நீ வேறு? ஊட்டி எம்பினா ஊட்டியோடு ஓடு, அவ்வளோதான். சொந்த மாவட்டமான பெரம்பலூர் ரிசர்வ் தொகுதியிலேருந்து மாறிவிட்டதுனால ஊட்டிக்கு விரட்டி விட்ட கட்சி தானே சமூக நீதி கட்சி தானே. அது சொந்த ஊர் ஆராசாவுக்கு. டீலிமிட்டேஷன் சமயத்தில் பெரம்பலூருக்கு பதிலாக ஊட்டி ரிசர்வ், பெரம்பலூர் ரிசர்வ்லேருந்து பொது தொகுதி ஆகிடுச்சு. சொந்த ஊர்லேருந்து கிளப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. ஒருவேளை பாமக ரொம்ப ஆல்ரெடி ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காரு, பாமக இருந்தால் அந்த கட்சியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு. அதுக்கு அன்புமணி அவர்கள்லாம் வந்து எச்சரிச்சிருந்தாரு. இப்போ என்ன சார் நடக்கும்? ஒருவேளை அவங்க போகிறாங்க, ஏதாவது ஒரு அணியில் அவர் போய் அதிமுக அணியில்னா இந்த அணியில் சேர வேண்டியதான், இந்த அணியில் தான் இருப்பார். இன்னொன்று இந்த அணியில் இருந்தானா அவருக்கு இன்னும் மேலும் சிக்கல் வலுக்கும். பாமக 20 கொடுப்பாங்க, உங்களுக்கு 20 கொடுப்பாங்களா? பார்த்தே தரமாட்டாங்க. ஏற்கனவே கொடுத்த 6 வந்து தருவாங்களா இல்லைன்னு. இந்த வாட்டி திமுக அதிக இடங்களில் நிறைய தடவை சொல்லியிருக்காரு சார், பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ தான் நான் சொல்கிறேனே, பாமக தனியாக நிற்காது. அப்போ எங்கே போகும்? இப்போ தானே உங்கள்கிட்ட நம்பர் சொன்னேன். வரும்போது நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு முறுக்கிக்க முடியாதுல்ல. அப்போ தேர்தலில் வைகோ ஒரு தேர்தலை புறக்கணித்தது போல் புறக்கணித்து விட்டு போய் ஓரமாக உட்கார வேண்டியதான். தேர்தலுக்காக சமரசம் செய்பவன் அல்ல இந்த திருமாவளவன், இந்த தேர்தலை புறக்கணிக்கிறான் அப்படின்னு போய் ஓரமாக உட்காருங்க, அவ்வளோதான். எதை சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுவார் திருமாவளவன்? என்னது இல்லைதான், ஒருவேளை பாமக வந்தா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், வரத்தாங்க போகுது, அப்படி தாங்க நடக்கும். நீங்கள் இப்போ ஜிகே மணி பேசுனதை பார்த்து என்ன தான் புரிஞ்சுக்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன், இப்போ நம்பர்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம், ஏடிஎம்கே நம்பர்ஸு. அப்போ எங்கே தான் போக போகுது அது? இன்னொன்று நீங்கள் சொன்னது ரொம்ப வேலிட் பாயிண்ட்டு. இதை புஷ் பண்ணி உள்ளே இழுத்துட்டு வர்றதுக்கு, யோ வெளியில் தான் ஏன் சமூக நீதி பேசுவாங்க, உள்ளே போய் சொல்லுவாங்க, அண்ணே இவங்களை கூட வச்சுருந்தா ஓட்டு விடாதுன்னு, மற்ற ஜாதி ஓட்டு விடாதுன்னு அனுப்புனேன்னு சொல்லுவாங்க. எனக்கு இது பல தலைவர்கள் பேசி எனக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியுமா? இவங்களை வச்சா மற்ற ஜாதி ஓட்டு பூரா போகுண்ணே, அனுப்பி விடுங்கண்ணே. அதை தாண்டி சார் இன்னொரு விஷயம் இருக்குது சார். அதில் இப்போ விஜய் வராரு, அவங்க சர்வே எடுத்துருப்பாங்க, தலித் ஓட்லாம் விஜய் போகுது இல்லை ஏடிஎம்கே போகுதுன்னு ஒரு தலித்துகள் மீது தொடர் வன்முறை இந்த ஆட்சியில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவே உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலை, முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு ஓம் பின்னாடி வரணும் சார்? குறைஞ்சபட்சம் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்துக்கு சிபிஐ விசாரணை கேட்டிங்களா நீங்கள்? நீ அதை கையில் எடுத்துருக்கணும்ல. ஆம்ஸ்ட்ராங்கும் தலித்துகளுக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவர் தானே. அவர் பின்னாடி மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை அப்படியே நீங்கள் சுவீகரிச்சிருக்கலாம்ல. இவர் திமுக அங்கமாக போயிட்டாருமா, அவ்வளோதாம்மா, வேறு ஒன்றும் இல்லை.